Hi students, welcome to Simas classes. Multiple integralsல இங்க ட்ரிபிள் இன்டகிரேஷன்ஸ்ல ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதான் கொஸ்டின். எவாலுவேட் integral 0 to 1, integral 0 to 1 minus z, integral 0 to 1 minus y minus z என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க, xyz dx dy dz. இந்த ப்ராப்ளம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். ஏன்னா நார்மலாக ட்ரிபிள் இன்டகிரேஷனை நம்ம ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் எப்படி எடுத்துப்போம்னா dz dy dx தான் இன்டகிரேட் பண்ணுவோம். இங்கே லிமிட்ஸ் ஒய்லையும் இசட்லையும் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அடுத்தது வித் ரெஸ்பெக்ட் டு y, அண்ட் தென் ஃபைனலாக வித் ரெஸ்பெக்ட் டு இசட் இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு. இந்த கணக்கை எப்படி போடுறதுன்றதை இங்கே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிற இன்டகிரேஷனை நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். அப்போது இந்த லிமிட்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். இது 0 to 1, 0 to 1 minus z. இங்கே என்ன வரும், எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்பொழுது இதை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். ஸோ yz இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லிமிட் 0 to 1 minus y minus z dy dzன்னு வரும். எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட்டையும் லோயர் லிமிட்டையும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த 2 நான் வெளியே எடுத்துடுறேன். அப்போ இதை வெளியே எப்படி எழுதிக்கலாம், 1/2 integral 0 to 1, integral 0 to 1 minus z yz into xக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 1 minus y minus z the whole squared வரும். மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம், 0 into dy dz. this is equal to, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு yzஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணி நம்ம ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். இதை a minus b minus c the whole ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை இன்டகிரேட் பண்ணோம்னா இந்த ப்ராப்ளம் ரொம்ப லென்த்தியராக வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை ஷார்ட்டாக எப்படி போடலான்னா, நம்ம அடுத்தது ஒய்யை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ண போகிறோம். அப்போ நான் 1 மைனஸ் இசடை ஒரு டேர்மாக வச்சுக்கிட்டு ஒய்யை இன்னொரு டேர்மாக வச்சுக்கிட்டா இதை a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளாகிடும். ஸோ எப்படி போடுறதுன்னு இப்போ இங்கே பார்க்கலாம். this is equal to 1/2 integral 0 to 1, integral 0 to 1 minus z yz into 1 minus z நான் ஒரு டேர்மாக எடுக்கிறேன். அப்போ a ஸ்கொயர் a minus b ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அப்போ 1 minus z the whole square plus y square minus 2y into 1 minus z into dy dzன்னு வரும். இதை 1 minus z நான் ஏன்னு வச்சுக்கிறேன், ஒய்யை பின்னு வச்சுக்கிறேன், a minus b ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இப்படி நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டோம்னா இதை இன்டகிரேட் பண்ணுறது ஸோ சிம்பிள். ஏன் 1 minus z ஒரு டேர்மாக நம்ம இங்கே மாற்றிக்கிட்டோம்னா அடுத்தது நம்ம இங்கே இன்டகிரேட் பண்ண போகிறது வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்போ 1 இசடையும் கான்ஸ்டண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணணும். அதனால் அதை புட் டுகெதர் வச்சுக்கிறேன். இப்போது இங்கே இந்த yz உள்ள மல்டிப்ளை பண்ணணும். So this is equal to half into integral 0 to 1, integral 0 to 1 minus z உள்ள இதை மல்டிப்ளை பண்ணோம்னா yz into 1 minus z the whole squared வரும். ப்ளஸ் இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணால் y cube zன்னு வரும். மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2y square z into 1 minus z வரும் into dy dz. இப்போது இதை வித் ரெஸ்பெக்ட் டு y நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இந்த ஹாஃப் அப்படி எழுதிக்கிறேன். integral 0 to 1 இங்கே z into 1 minus z ஸ்கொயர் கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ண வெளியே வச்சுக்கிறேன். இது இன்டகிரேட் பண்ணால் ஒய்யை y ஸ்கொயர் பை 2 லிமிட் 0 to 1 minus z ப்ளஸ் z இன்ட்டு இதை y கியூபை நான் இன்டகிரேட் பண்ணால் y பவர் 4/4 லிமிட் 0 to 1 minus z மைனஸ் இங்கே 2z இன்ட்டு 1 minus z கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணி வெளியே வச்சுக்கிட்டு y ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணோம்னா y கியூப் பை 3 லிமிட் 0 to 1 minus z இன்ட்டு dzன்னு வரும். இப்போது 1 minus z ஒய்க்கு பதிலாக அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். equal to half into integral 0 to 1,
z into 1 minus z squared yக்கு பதிலா அப்பர் லிமிட் போடுறேன். அப்போ என்ன வரும் 1 minus z the whole squared by 2 மைனஸ் லோயர் லிமிட்டை yக்கு பதிலாக போட்டால் 0 ஆகிடும் ப்ளஸ் z இன்ட்டு இங்கே yக்கு பதிலாக 1 minus z போட்டோம்னா 1 minus z whole power 4 by 4 மைனஸ் லோயர் லிமிட்டை yக்கு பதிலாக போட்டோம்னா 0 ஆகிடும் மைனஸ் 2z இன்ட்டு 1 minus z அப்படியே எழுதிக்கிறேன். yக்கு பதிலாக அப்பர் லிமிட் போட்டால் 1 minus z the whole cube by 3 மைனஸ் yக்கு பதிலாக 0 போட்டோம்னா இட்ஸ் பிகம் 0. ஸோ இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு z நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த டேர்மை உள்ள மல்டிப்ளை பண்ணால் ஆஃப் வெளியே அப்படியே வச்சுக்கிறேன். இன்டகிரல் 0 to 1 இந்த டேர்மை நம்ம வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ எப்படி வரும் z இன்ட்டு 1 minus z whole power 4 by 2 இது 0 தான், அதனால் இந்த டேர்மை விட்டுடலாம். ப்ளஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணால் z இன்ட்டு 1 minus z whole power 4 by 4 இங்கே மைனஸ் 2z இன்ட்டு 1 minus z whole power 4 by 3 வரும் into dz. So this is equal to half into integral 0 to 1. இங்கே பார்த்தோம்னா z into 1 minus z whole power 4 காமனாக இருக்கிறத வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துட்டோம்னா இந்த டேர்மை 1 by 2 வரும் ப்ளஸ் 1 by 4 மைனஸ் 1 by 3 into dz. இதை ஃபர்தராக எப்படி எழுதிக்கலாம்? this is equal to half into integral 0 to 1 z into 1 minus z whole power 4 இங்கே நான் 12 எல்சியமாக எடுத்துக்கிறேன். 12 எல்சியமாக எடுத்துட்டேன்னா 6 ப்ளஸ் 3 4s are 12 அப்போ இங்கே 3 வரும் மைனஸ் 8 ஏன்னா 4 3s are 12 இங்கே 4 2s are அப்போ 8 வரும் 12 எல்சிஎம் நம்ம எடுத்துட்டோம்னா இன்ட்டு dz. இப்போது இங்கே 9 minus 8 1 by 12ன்னு வரும். அந்த 1 by 12 இங்கே நான் மல்டிப்ளை பண்ணால் 1 by 24ன்னு வரும். இன்டகிரல் 0 to 1 z இன்ட்டு 1 minus z whole power 4 into dzன்னு வரும். இப்போ இதை ஃபர்தராக இன்டகிரேட் பண்ணணும். இங்கேயும் இதை a minus b whole power 4ல எக்ஸ்பாண்ட் பண்ணி இதனால் மல்டிப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ணலாம். ஆனால் அதை விட ஸ்மார்ட்டாக சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இதை போட்டோம்னா இன்டகிரேஷன் ஈஸியாகிடும். ஸோ அதனால் நான் 1 minus z வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்னா யூன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதிலிருந்து minus dz is equal to duன்னு வரும். This implies that dz is equal to minus du. இப்போ லிமிட்ஸுக்கான வேல்யூவை கண்டுபிடிக்கணும். when z is equal to 1 இசட்டுக்கு பதிலாக நான் 1 போட்டோம்னா இங்கே 1 போடுறேன். அப்போ u என்ன ஆகிடும் பாருங்களேன் 1 minus 1 0 ஆகிடும். ஸோ when z is equal to 1 u வந்து 0. when z is equal to 0 லோயர் லிமிட் இங்கே நான் இங்கே போட்டோம்னா 1 minus 0 1ன்னு வரும். அப்போ u is equal to 1ன்னு வரும். ஸோ இங்கே இந்த ப்ராப்ளம் எப்படி மாறுதுன்னா 1 by 24 இன்டகரல் 1 to 0ன்னு மாறிடும். ஏன்னா லோயர் லிமிட் 0க்கு பதிலாக யூவோட வேல்யூ 1, அப்பர் லிமிட் இசடுக்கு ஈக்குவல் டு 1க்கு பதிலாக யூவோட வேல்யூ வந்து 0. இப்போ இசடோட வேல்யூ எழுதணும். இதிலிருந்து இசட் அந்த பக்கம் போயிட்டு யூ இந்த பக்கம் கொண்டு வந்தால் இசட் இஸ் ஈக்குவல் டு 1 minus யூன்னு வரும். ஸோ 1 minus யூ இதை நம்ம வந்து யூ எடுத்துருக்குறோம் 1 minus இசடை. அப்போ இது u power 4 இன்ட்டு மைனஸ் டியூன்னு வரும். நமக்கு இன்டகிரேஷன்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணால் மைனஸால் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இதை நான் இப்போ எப்படி எழுதிக்கிறேன் 1 by 24 நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணி லிமிட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ இது இன்டகிரேஷன் 0 to 1 மாறிடும். இங்கே இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் u power 4 மைனஸ் u power 5 இன்ட்டு டியூன்னு வரும். இப்போ இது வித் ரெஸ்பெக்ட் டு u இன்டகிரேட் பண்ணுறோம். இந்த 1 by 24 அப்படியே இருக்குது. இங்கே நான் இன்டகிரேட் பண்ணால் u power 5 by 5 limit 0 to 1 minus u power 6 by 6 limit 0 to 1ன்னு வரும். இப்போ யூக்கு நம்ம வந்து லிமிட்ஸ் அப்ளை பண்ணோம். இங்கே எப்படி வரும் 1 by 24 யூக்கு பதிலாக 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 1 power 5 1ன்னு வரும். ஸோ 1 by 5 மைனஸ் லோயர் லிமிட் வந்து 0 மைனஸ் ஆஃப் இங்கே 1 power 6 வந்து 1. ஸோ அப்போ 1 by 6 மைனஸ் லோயர் லிமிட் வந்து 0. இப்போ இதை ஃபர்தராக எழுதிப்போம் 1 by 24 இன்ட்டு 1 by 5 மைனஸ் 1 by 6.
இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 1/24 இங்கே 30 எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 5 6 ஆர் 30, அப்போ 1 6 ஆர் 6 6 மைனஸ் 5/13 வரும். இப்போது இது பார்த்தீங்கன்னா 1/30, ஸோ 24 into 30 720, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/720 வரும். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.